கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிச்சயமாக தேவன் உங்களை சூழ்ந்து பாதுகாப்பாளராக, பெரும் கண்மலையின் நிழலாக இருப்பார். சோர்ந்து போக வேண்டாம். ஏசாயா 32:2 காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் நிழலாகவும் இருப்பார். அன்புக்குரியவர்களே, தீர்க்கன் ஏசாயா இந்த வசனத்தில் ஆண்டவரை 4 சூழ்நிலையில் காண்கின்றார். ஒன்று, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பல்வேறு விதமான காற்றுகள் நம்மை மோதி உடைக்க வரும்போது நம்மை பாதுகாக்கிறவராய், காற்றிலிருந்து நம்மை ஒதுக்கி நிறுத்துகிறவராக இறங்கி வருவார். இரண்டாவதாக, பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக வருவார். பெருவெள்ளம் மோதி நம்மை உடைக்க வரும்போது புகலிடமாய் வருவார். மூன்றாவது, வறண்ட நிலத்துக்கு, வறண்டு போன சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை தண்ணீர் தடாகமாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வருவார். நான்காவது, விடாய்த்த சூழ்நிலைகள், அதாவது சோர்ந்து போன சூழ்நிலைகள் வரும்போது பெரும் கண்மலையின் நிழலாக நமக்காக இருப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை வேளையில உங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்தில் காற்றுக்கு ஒதுக்காக, பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக, வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாக, விடாய்த்த பூமிக்கும் பெரும் கண்மலையின் நிழலாக எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.